சொல்ல மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஸ்டேயிங் இன்சைட் அ ஹவுஸ் தட் ப்ரொமோட்ஸ் ஈக்குவாலிட்டி. அருணுடைய அந்த விஷயத்த அந்த லேபர்ன்ற வார்த்தையை தான் நீங்க தரக்குறைவா பாக்குறீங்களா அப்படின்னு அதை மாத்தினது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. தீபக் ஓப்பனா லேபருக்கு இவ்வளவு டீ போதும்னு சொல்லி அத்தனை கேமரா முன்னாடி கன்ஃபஸ் பண்ண ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. முன்னாள் பிக் பாஸ் போட்டியாளரும் அருண் பிரசாந்தோடைய காதலியுமான நடிகை அர்ச்சனா இப்போ அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல கோபமா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல விஜய் சேதுபதியை தாக்கி பேசியிருக்காங்க. இந்த வீடியோல ஒரு வீடுனா எல்லாருமே சமந்தானே, ஆட்கள் குறைஞ்சிட்டா சமையல் வேலைக்கே ஆட்கள் குறைக்கலான்னு சொன்னாரு அருண். மற்ற வேலைகளை செய்ய ஆட்கள் வேணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. லேபர் வேலை ஸ்கில் வேலைன்னு பிரித்து பேசுவதா சொல்றாங்க. ஆனா வீட்டுல எல்லாருமே சமம் தானே, கேம் விளையாடுறது தான் போட்டியாளர்களுக்கு கொடுக்கப்படுறது, வேலை செய்யறது இல்லைன்னு அருண் சொல்லியிருந்தாரு. ஆனா தீபக் லேபர் வேலை செய்யறவங்களுக்கு இது போதும்னு பேசியதை எல்லாமே விட்டுட்டாங்க. ஆனா அருண் எப்படி நினைக்கிறார் என்பதை மட்டும் ஊதி பெருசாக்கிட்டாங்க. ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதி உட்பட இதை செஞ்சிருந்தாருன்னு அர்ச்சனா அந்த வீடியோல குற்றம் சாட்டி பேசியிருக்காங்க. அதே மாதிரி அருண் பயந்துட்டாரு. அவரால் தன்னுடைய தரப்பு வாதத்தை சரியா எடுத்து வைக்க முடியல. இது ஏன் இவ்வளவு பெருசாக்குறீங்கன்னு புரியல. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா மைக்ல பேசுறது, கன்ஃபெக்ஷன் ரூம்ல போய் பேசுறதுன்னு எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி தெரியுது. அதுக்கு பேசாமலே விட்டுருக்கலாம். இதை 40 நிமிஷம் பேசிட்டு இருக்கவே தேவையில்லைன்னு அர்ச்சனா அதுல ரொம்பவே கோவமா பேசியிருக்காங்க. வெரி நெக்ஸ்ட் டே தீபக்கும் அருணுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது. அந்த கான்வர்சேஷன்ல தீபக் ட்விஸ்டர்ன்ற வார்த்தையை வச்சு அருணை ப்ரொவோக் பண்றாங்க. அப்போ அருண் ஸ்கில் லேபர்னு அகைன் அதே கேஸ் நடக்குது. அப்போ தீபக் ஒரு மேட்டர் சொல்றாரு, லேபருக்கு இவ்வளவு டீ போதும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பான வார்த்தையை பேசிட்டு தப்பா போகுன்ற பயத்துல தான் அவரு வீக்கெண்ட் எபிசோட்ல இது ஒரு மேட்டரா வந்துடக்கூடாதுன்னு அதை அழுது அவர் கன்ஃபஸ் பண்றாரு. நான் பேசின தப்பா போயிடும்டா அப்படின்ற மாதிரி அருண் கிட்ட அவர் கன்ஃபஸ் பண்ணாரு. சொல்ல மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஸ்டேயிங் இன்சைட் அ ஹவுஸ் தட் ப்ரொமோட்ஸ் ஈக்குவாலிட்டி. தீபக் ஓப்பனா லேபருக்கு இவ்வளவு டீ போதும்னு சொல்லி அத்தனை கேமரா முன்னாடி கன்ஃபஸ் பண்ண ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. அருணோட மூளைக்குள்ள போய் நீ இப்படிதானே நீ யோசிச்ச இதை பத்தி அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் முதற்கொண்டு அத மைக் மூலியமா பேசி கார்னர் பண்ணும்போது ஆப்வியஸா யாரா இருந்தாலும் பயம் வருங்க. நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல அருணுக்கு அதை சரியா எக்ஸ்பிளைன் பண்ண வரல. இந்த ஃபேமிலியை ரன் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நாங்க ஈக்குவலா ஷேர் பண்ணோம்னு நினைக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட்டை கரெக்டா அருணால சொல்ல முடியல. பிகாஸ் ஹி வாஸ் ஸ்கேர்ட். அண்ட் அதுக்கப்புறமா நடந்த அந்த மைக்ல பேசினது, கன்ஃபெஷன் ரூம்ல பேசினது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோலா என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. இது எதனால 40 நிமிஷம் பேச வேண்டி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அண்ட் அர்ச்சனா சொன்ன விஷயம் அண்ட் தீபக் அருண் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.